வயநாட்டில் சுஜாதான்ற ஒரு வயதான அம்மா, கடும் இடிபாடுகள். அந்த அம்மாவோட மகன், மருமகள் எல்லாரும், இன்னொரு பேரன் எல்லாரும் இடிபாடுகளுக்குள்ளே சிக்கிட்டாங்க. ஒரு தேயிலை தோட்டத்தில் இருந்த அந்த அம்மா மிருதுளான்னு ஒரு பேத்தியை மட்டும் எப்படியோ பிடிச்சு காப்பாற்றி அங்கேருந்து தடுமாறி, நிறைய தண்ணியும் சகதியும் இருக்குது, அதுக்குள்ளே நடந்து போகிறாங்க. ரொம்ப தூரம் எங்கேயோ போகிறாங்க, இருட்டு, மழை பெய்யுது, எங்கே போகிறோன்னு தெரியலை, எப்படியாவது பிழைக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருக்குது. வெகு தொலைவு போய் ஒரு காப்பி தோட்டத்து பக்கம் ஒதுங்குறாங்க. பெரிய மரம் ஒன்று இருக்கிறது, அங்கே போய் நிற்கலாம்னு போகிறாங்க. பார்த்தா அங்கே யானை நிற்கிது, காட்டு யானை. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய தெரியலை. இயற்கையின் சீற்றத்துக்கு அஞ்சி வந்த அந்த தாய்க்கு, அந்த வயதான அம்மாவுக்கு யானை நிற்கிது. யானையும் இந்த பயத்தில் தானே நிற்கும். மழையே இடிஞ்சால் யானை எப்படி இருக்கும், நம்மளை எதுவும் பண்ணிருமோன்னு சொல்லி அந்த யானை முன்னாடி நின்று கைகளை நீட்டி மலையாளத்தில் பேசுகிறாங்களாம். படாத பாடுபட்டு உயிர் தப்பி பொழைச்சி வந்திருக்கிறோம், எங்களுக்கு போக்கிடம் இல்லை, நீயாவது எங்களை காப்பாத்துன்னு மலையாளத்தில் பேசுனாங்களாம். விடியும் வரை அந்த யானை பக்கத்திலேயே இருந்து அந்த அம்மாவையும் அந்த பிள்ளையையும் பாதுகாத்தது. தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான 20ஆம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் 2 முதல் 13 வரை. இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம், அறிவை பொது உடைமையாக்குவோம். அனைவரும் வருக.